சுட்டெரிக்கும் வெயிலுக்கிடையே தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் கோடை மழை கொட்டி தீர்த்தது. அந்த வகையில் பேரணாம்பட்டு, தீர்த்தமலை, அம்பாசமுத்திரம், கோவை உள்ளிட்ட இடங்களில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கொடைக்கானலில் 3 மணி நேரத்திற்கு மேலாக வெளுத்து வாங்கிய மழையால் வெள்ளி நீர்வீழ்ச்சியில் வெகு நாட்களுக்கு பிறகு தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. தொடர் மழை காரணமாக மச்சூர் அருகே கொடைக்கானல் வத்தலகுண்டு பிரதான சாலையில் ராட்சத மரம் விழுந்ததில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதேபோல் அம்பாசமுத்திரத்தில் 75 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய சூறைக்காற்றால் வீடுகள் மீது மரங்கள் சாய்ந்தன. தேனியில் காற்றுடன் பெய்த கனமழையால் கொடுவிலார்பட்டியில் சாலையின் குறுக்கே மரம் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஆண்டிப்பட்டியில் இரவில் பெய்த கனமழை காரணமாக ஏத்தக்கோயில் சாலையில் ரயில்வே மேம்பாலத்திற்கு கீழே தண்ணீர் தேங்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஆலங்குளத்தில் மின்னல் தாக்கியதில் தென்னை மரம் ஒன்று பற்றி எரிந்தது. பழனியில் காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக இடும்பன் கோயிலில் தகர கொட்டகை விழுந்து பக்தர்கள் காயமடைந்தனர். அவர்கள் சிகிச்சைக்காக பழனி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். கூடலூர், கரூர், மேட்டுப்பாளையம், அவிநாசி உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மழை பெய்தது. இந்நிலையில் இன்று நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.